உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஆண்டுக்கு ஒருவர் பிரதமராக வருவாங்க அப்படின்னு, பிரதமர் பதவியே ஏலம் இட போகிறார்கள் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். ஏன் இதை பேசுறாங்க? ஏன் இந்த பிரதமர் வேட்பாளர்ன்ற அஸ்திரத்தை மீண்டும் எடுத்து பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணியே சொல்லாத ஒரு விஷயத்தை இந்தியா கூட்டணியை பத்தி இதுவரை அவர்களே பேசாததை பிரதமரும் பாஜகவினுடைய முன்னணி தலைவர்களும் பேசிட்டு இருக்காங்க. அவர்களே இதுவரை பிரதமர் என்ற அந்த விஷயத்திற்குள்ள போகவே இல்லை. அது குறித்தான எந்த ஒரு கேள்வி எழுப்பும் பொழுதும் அது ஒரு எங்களுக்கு இப்பொழுது அத்தியாவசியமாக அவர்கள் கருதவில்லை. அது போஸ்ட்போன்ல நாங்கள் முடிவு செய்து கொள்வோம். இன்ஃபேக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், இந்தியா கூட்டணி நிதிஷ்குமார் எல்லாம் விலகிச் செல்வதற்கு முன்பாகவே மல்லிகார்ஜுன கார்கேவை பிரதமர் வேட்பாளராக மம்தா பானர்ஜி அவர்களும் அகிலேஷ் யாதவும் முன்மொழிஞ்சதா செய்திகளாவே வந்தது. அது சபா அதிகாரப்பூர்வமாக மறுப்பவோ இல்லை அதை ஆமோதிக்கும் விதமாக எந்த ஒரு அறிக்கைகள் வரவில்லை என்றாலும் கூட அந்த பிரதமர் வேட்பாளர் பிரச்சனையில எங்களுக்கு எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை என்பதை அந்த கூட்டணியில் இருக்கவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் சார்பாக கார்கே அவர்களும் சரி, கார்கே சென்ற ஆண்டே மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிரதம நாள் விழா பொதுக்கூட்டத்துக்கு சென்னை வந்தப்பவே சொல்லியிருந்தாரு, நாங்கள் இந்த கூட்டணி லீட் பண்ணணும்னு ஆசைப்படல, இல்ல இந்த பிரதமராக காங்கிரஸ் தான் இருக்க வேண்டும், காங்கிரஸை சார்ந்தவர் இருக்க வேண்டும், அல்லது காங்கிரஸ் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் நிர்பந்திக்க மாட்டோம், எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை அப்படின்றத வெளிப்படையாவே அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அப்போ அது போன்ற ஒரு சூழல்ல இப்ப எதற்காக இப்ப புதிதாக காங்கிரஸோ இல்ல இந்தியா கூட்டணியே சொல்லாத விஷயத்தை இவர்கள் எழுப்பதற்கான காரணம் என்னன்னா, இப்போ நீங்க கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக, அதுவும் குறிப்பா 2019 எல்லாம் இந்த பேச்சுக்களே இல்லை. இந்தியா கூட்டணி வரும் வராது, கூட்டணியே வராதுன்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் இன்று ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அப்படின்ற விஷயத்தை மோடி அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்ற அந்த அச்சத்தை வெளிப்படையாக பாஜகவினுடைய முன்னணி தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் மோடி போன்றவர்கள், அமித்ஷா போன்றவர்கள் வெளிப்படையாகவே அதை வெளிப்படுத்த தொடங்கியிருக்காங்க. நேரடியாக அவர்கள் ஆட்சிக்கு, இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் இந்த விஷயத்தை செய்து விடுகிறார்கள், உங்கள் இடஒதுக்கீடை எடுத்து விடுவார்கள் என்றாங்க. இல்ல இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படும், இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் வந்துடும், இல்ல உங்களுடைய சொத்துக்கள் எடுத்து சிறுபான்மையினருக்கு கொடுக்கப்படும். இது போன்ற பொய் கற்பனை கதைகள் எல்லாம் பல பேசினாலும் கூட இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி, இந்தியா கூட்டணியே நாங்க ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம்னு சொல்றதை விட அதிகமாக சொன்னவர் பிரதமர் மோடியும். கார்த்திகேயன், நீங்க சொல்றது இந்தியா கூட்டணி அதை பற்றி கவலைப்படல, அதை பொருட்படுத்தல அப்படின்னா, இப்ப மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் இந்தியா கூட்டணி வென்றால் அப்படின்ற இடத்துக்கு இப்ப நகர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னா, அது அவங்கள ஒரு பலவீனத்தை வெளிப்படுத்துற மாதிரி அமையாதா? அப்படி தெரிஞ்ச ஏன் அதை பேசுறாங்க? என்ன காரணம் இருக்க முடியும்? ஏன்னா இது ஒண்ணு மட்டும் விஷயம் இல்ல. ஏன்னா கலை யதார்த்தத்தை பாஜகவினுடைய தலைவர், குறிப்பாக பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் உணர தொடங்கியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் 1000 சாக்குவோக்கு சொல்லலாம், ஆனா கலை யதார்த்தம் என்ன என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கால். குறிப்பாக நடந்து முடிந்த முதல் 2 சுற்று தேர்தல்கள் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல பெரிய அளவிற்கு உத்வேகம் இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள், நான் அந்த ஊருக்கு போகல, ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய ஊடக செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் எழுதக்கூடிய செய்திகள் என்பது பாஜகவிற்கு ஆதரவாக இல்லை என்ற ஒரு விஷயம் தென்படுது. அப்போ இன்ஃபேக்ட் நீங்க பிரதமர் வேட்பாளரை விட்டுருங்க, கடந்த ஒரு 2 வாரமாக காங்கிரஸ் தன் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை பேசியதை விட காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி அதிகமாக பேசிய நபர் யாருன்னா பிரதமர் மோடி. நீங்க இன்ஃபேக்ட் ஃபேக்ட் செக் ஒரு ஸ்கிரால் போன்ற விஷயங்கள்ல, இல்ல பல்வேறு ஊடகங்கள்ல, வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஊடகங்கள்ல, இணையதளங்கள்லயும் சரி, பிரதமர் எத்தனை முறை தவறாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து பேசி இருக்கிறார் அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணி அவர் என்ன கிளைம் பண்ணார், உண்மை நிலை என்ன என்று புள்ளி விவரங்களோடு பட்டியலிட்டு இருக்காங்க. அப்ப அத்தனை முறை அது நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டஜனுக்கு மேல போகும். பல முறை தொடர்ந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து காங்கிரஸை விட அதிகமாக பேசக்கூடிய நபர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இல்ல இந்தியா கூட்டணி. அப்சர்வேஷன்ல 2 சொல்றீங்க திரு கார்த்திகேயன். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை காங்கிரஸை காட்டிலும் பாஜகவினர் அதிகமா பேசுறாங்க. இந்தியா கூட்டணியே பிரதமர் வேட்பாளரை பத்தி கவலைப்படல, பாஜக கவலைப்படுதுன்னா இதனுடைய கணக்கு என்னவா இருக்கும்? நீங்க சொல்வது ஒரு பதற்றம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க, அதுதான் காரணம்னு சொல்றீங்க. பதற்றம் மட்டும் இல்ல, ஒரு அச்சமே தென்படுதுன்றதான் நான் சொல்ல வர்றேன். நீங்க வெறும் பதற்றத்தோட நீங்க நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
ஒரு அச்ச உணர்வை வந்து பாஜக நேரடியாகவே பிரதமரும் சரி அமித்ஷா அவர்களும் வெளிப்படுத்த தொடங்கியிருக்காங்க. நீங்க கடந்த 5 ஆண்டுகள்ல எத்தனை முறை வந்து எதிர்க்கட்சிகள் ஆட்சியை பிடித்து வருவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காங்க, பேசி பார்த்திருக்கீங்க? பிரதமர் மோடியோ இல்லைன்னா அமித்ஷாவோ பேசி கேள்விப்பட்டிருக்கோமா எங்காவது? 400 பார் அப்படின்னு தானே சொல்லி பார்த்திருக்காங்க. 400க்கும் மேல் பேசிட்டு இருந்தவர்கள் இன்று வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால்னு சொல்லக்கூடிய நிலையில வந்து வந்திருக்கு. அந்த இடத்துக்கு நகர்ந்து பேசுறதே இல்ல, களம் அந்த இடத்துக்கு நகர்த்தி இருக்குன்னு சொல்றீங்க. பேசலாம் கார்த்திக். ஆமா, ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.